பார்த்தீங்கன்னா இந்த மாலை வேளையில் கூட இங்கே கொண்டு வந்த எல்லாரும் கர்த்தர் கொண்டு வந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நான் ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த வருடம் தொடங்கி இந்த கர்த்தர் கூட என்ன கூட இந்த ஆசீர்வாத நாளில் பேச கர்த்தர் ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம பேச போகிற வார்த்தைக்காக ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். சோதரம் ஏசப்பா, அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இது இந்த நேரத்துக்காக வருகிறார் ஆச்சா. அப்பா இது ஆண்டவர் ஏசப்பா, இந்த மாலை வேளையில் கூட ஆண்டவர் ஏசப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க நீர் எங்களுக்கான கொடுத்த அப்பா இந்த வாய்ப்புக்காக நன்றி ராஜா. அப்பா நாங்கள் பேச போகிற இந்த வார்த்தை கூட நீர் ஒரு விஷயம் ஆண்டவர் ஏசப்பா என்னை மறைத்து ஆண்டவர் ஏசப்பா நீர் பேச உதவி செய்யுங்க. அப்பா நான் கேட்கிறவர்கள் ஆண்டவர் ஏசப்பா அதை ஆண்டவர் ஏசப்பா கேட்டு அவர் வாழ்க்கையில் கூட அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள நீர் உதவி செய்ய போகிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜீவ நல்ல தகப்பனே, ஆமென். நான் கூட கர்த்தர் பார்த்தீங்கன்னா நான் ஞானத்தை 2 தலைப்பு எடுத்து வச்சேன். ஆனால் ஞானத்தை குறித்து பேசலான்னு சொல்லிட்டு யாத்திராகமும் 31:5 பாருங்கள். யாத்திராகமும் 31:5. ஆமீன். இது பார்த்திங்கன்னா மோசையை பற்றி கர்த்தர் சொல்லியிருக்காங்க. இதில் சொல்லியிருக்கு. இதில் என்னென்னா சகலவித வேலைகளையும் யோகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்போது ஞானம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? ஞானம் யாரிடத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும்னா கர்த்தரிடத்துலேருந்து தான் ஞானம் கிடைக்கும். கர்த்தர் நம்மளால் முடியாத வேலைகளை கூட நம்மளால் முடியாது, நம்ம சோர்ந்து போவோம். சில வேலைகளை நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம்னா பயப்படுவோம், ஐயோ இது என்னால் முடியாது அப்படின்னு இருப்போம். ஆனாலும் நம்ம கர்த்தரிடத்தில் கேட்டோன்னா அந்த எப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் இசப்பா எனக்கு ஞானத்தை கொடுங்க, நான் இந்த காரியத்தை செய்யணும் நம்ம கேட்டோன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரா, எப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும் செய்கிறதுக்கான ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. அது மாத்திரம் இல்லை, யாத்திராகமும் 35:33 பாருங்கள். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். ஆமீன். இங்கேயும் அதே தான் சொல்கிறார். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளை செய்யும்படி. அப்போ கர்த்தர் நம்மளை எல்லா வேலையும் நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிற காரியத்தை கூட செய்ய என்ன பண்ணுவார் கர்த்தர். நம்ம கர்த்தரிடத்தில் கேட்டால் நம்ம கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார், நம்மளுக்கு உதவி செய்வார். நம்ம யார் இடத்துல கேட்கணும்னா கர்த்தர் இடத்துல தான் கேட்கணும். ஏன்னா கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போது கர்த்தரால் முடியும். நம்ம சில நேரங்களில் பயப்படுவோம். அப்போது நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம அந்த காரியத்தை வச்சோன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார், அது நம்மளுக்கு ஞானத்தின் மூலமாக அதை உணர்த்துவார். அப்புறம் உபாகமம் 32:29. சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். ஆமீன். சாரி, அது வேண்டாம். 1 ராஜாக்கள் 3:9. ஆக இருதயத்தை தந்தருளும் ஏராளமாயிருக்க இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ஆமீன். கர்த்தர் பார்த்தீங்கன்னா இங்கே சாலமோன் ராஜாவை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆகியால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க நன்மை தீமை இன்னதென்று அறியறதுக்கு நம்ம இப்போ நம்மளுக்கு நன்மை தீமை எப்படி தெரியும்? கர்த்தர் கொடுக்குற ஞானத்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் இப்போ வளர்கிற குழந்தைங்களுக்கு நமக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்குறாரு. நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி தருவோம். இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரோம். அதே மாதிரி தான் நம்ம யார் இடத்துல நல்லதோ கெட்டதோ நமக்கு எல்லாமே
தெரியணும்னா நம்ம யார் இடத்துல கேட்கணும்? ஞானத்தைனா கர்த்தரிடத்தில் தான் கேட்கணும். ஏன்னா கர்த்தர் தான் வந்து நமக்கான எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். மனுஷரால முடியாது, டாக்டரால முடியாது அந்த காரியெல்லாம். இது வந்து கர்த்தரால, ஏன்னா நம்மளை உருவாக்கின தேவன் அவர் இல்லைங்களா? நமக்குடைய எல்லா இதுவும் வந்து கர்த்தர் தான் உருவாக்கினார். பார்த்து பார்த்து நம்மளை வந்து உருவாக்கியிருக்கிறார். அப்போ வந்து நம்மளுடைய பயங்களையும் நம்மளிடத்துல இருக்கிற குறைவைகளும் வந்து கர்த்தர் நீக்கி நம்மளை ஞானத்தினால நம்ம நல்லவைகளை செய்ய, நன்மை தீமை அறிந்து கொள்ள கர்த்தர் வந்து நமக்கு உதவி செய்வார். அது மாத்திரம் இல்லை, 2 நாளாகமும் 1:10 படிங்க. நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். ஆமீன். ஆமீன். இப்போது நான் இந்த ஜனங்களுக்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தின் நியாயம் விசாரிக்கவன் யார் என்றார். இப்போ வந்து இங்கே 12 பாருங்க. அப்படியே ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஆமீன். கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஞானமும் விவேகமும் கர்த்தர் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு முன்னிருந்த ராஜாக்களை காட்டிலும் பின்ன வருகிற ராஜாக்களை காட்டிலும் உனக்கு அதிகமான ஞானத்தையும் விவேகமும் ஐஸ்வர்யத்தையும் தருவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கனத்தையும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது எதனால் அவர் தராருன்னா, சாலமோன் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவா இருக்கிறாரு. அப்போ கர்த்தரிடத்தில் சாலமோன் கர்த்தரிடத்தில் என்ன கேட்டார்? அந்த இது கட்டுறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு தான் கேட்டார். அப்போ ஞானம் இருந்தாலே நம்மளுடைய எல்லா காரியம் நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன்னா ஞானம் இல்லாமல் நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு எதுவுமே புரியாமல் தெரியாமல் இருந்தோன்னா நம்மளால் ஒரு வேலை செய்ய முடியுமா? முடியாது. அதுவே நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சு இருந்தோன்னா ஒரு வேலையை வந்து நம்ம தைரியமாக எடுத்து செய்வோம். அப்போ அதுக்கு வந்து ஞானத்தை யார் கொடுக்கணும்னா கர்த்தர் தான் கொடுக்கணும். அப்போ இவர் வந்து ஞானத்தை தான் கர்த்தர் வந்து சாலமோன் இடத்துல கேட்குறாரு. நமக்கும் அதே மாதிரி தான் நாமளும் வந்து கர்த்தரிடத்தில் வந்து ஞானத்தை கேட்டு நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தரை முன்ன வச்சு, ஏசப்பா எனக்கு ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, புத்தி கொடுங்க, நான் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோன்னா கர்த்தர் வந்து நல்வழிகளை நமக்கு காட்டுவார். நல்ல யோசனைகளை, நல்ல சிந்தைகளை நமக்கு என்ன பண்ணுவார்னா உணர்த்துவார். அப்போது அதை கர்த்தர் உணர்த்தும் போது அந்த காரியத்தை நம்ம வந்து அப்படியே செய்வோம். அப்புறம் 2 நாளாகமும் 9:22 பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். ஆமீன். சாலமோனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சாலமோன் வந்து ஞானத்திலையும் ஐஸ்வர்யத்திலும் வந்து சிறந்தவனாக இருந்தான். ஏன்னா அவன் தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சா, தேவனிடத்தில் கேட்ட ஞானத்தின் மூலமாக அவன் நிறைய கற்றுக்கொண்டான். அப்போ நம்மளும் வந்து கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டு அதை வந்து பயன்படுத்தி நம்மளும் நிறைய காரியங்களை வந்து தேவனிடத்துலேருந்து கேட்டு கற்றுக்கொண்டு அப்போ வந்து நம்ம வாழ்க்கையில இன்னும் அதிகமான ஐஸ்வர்யங்களோடும் நல்ல ஒரு கனத்தோடும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நம்மளை வந்து உயர்த்துவார். சங்கீதம் 37:30 பாருங்கள். வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். ஆமென். நீதிமானுடைய வாய் வந்து ஞானத்தை உரைத்து அவனுடைய ஞாபகம் வந்து நியாயத்தை பேசுன்னு சொல்கிறார். இந்த வசனம்லாம் வந்து சங்கீதத்தில் பொதுவாக எல்லாமே எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து நம்ம மனசில் பதிகிற அளவுக்கு இருக்கும். அப்போ நீதிமானுடைய வாய் வந்து ஞானத்தை தான் உரைக்கும், அவனுடைய நாவு வந்து நீதியை பேசும். இப்போ நம்ம நீதிமானாக இருக்கும்போது நம்மளுடைய வாயிலேருந்து வர வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா நல்ல யோசனையிலேருந்து வர வார்த்தைகளாக இருக்கும். இதுவே நம்ம வந்து வேறு மாதிரி நம்மளுடைய சிந்தைகளில் வேறு மாதிரி எண்ணங்களோ வேறு மாதிரி இதுவும் இருந்ததுன்னா நம்ம எதிர இருக்கிறவங்ககிட்ட நல்ல வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுவோம்னா பேச மாட்டோம். அதுவே கர்த்தர் வந்து நமக்கு நல்ல ஆலோசனை, நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்களை கர்த்தர் கொடுத்துருந்தாருன்னா நம்ம வந்து பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னா நல்லவைகளாக இருக்கும். நல்ல வார்த்தைகளை மட்டுமே நம்ம பேசுவோம். நீதிமொழிகள்
3:15 பாருங்க. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. ஆமீன். முத்துக்களை பார்க்கிலும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். முத்துக்களை பார்க்கிலும் அதை விலையேற பெற்றது. அதில் இது படிங்க, 19 படிங்க. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். ஆமீன். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். கர்த்தர் வந்து ஞானத்தினால, ஒரு ஞானம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அவர் கர்த்தர் தான். ஆனாலும் ஞானம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு காரியத்தை வந்து செய்ய முடியும். ஏன்னா வந்து நம்ம ஞானமும் புத்தி இல்லைன்னா, இப்போ நிறைய பசங்க வந்து இந்த இது பாதிக்கப்பட்ட பசங்க இருப்பாங்க, அவங்களால வந்து சில காரியம் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை விட குறைவான ஞானம் இருக்கும், குறைவான புத்தி இருக்கிறதால சில காரியங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது, சில காரியங்கள் புரியாது, சொல்லி கொடுத்தா கூட தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஞானத்தை நம்மளுக்கு நிறையவே கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஞானத்தினால நிறைய காரியங்களை வந்து செய்யணும். நம்ம வந்து நமக்குள்ளே நம்ம வந்து சில காரியங்களை வந்து இது பண்ணிக்கக்கூடாது. நம்மளுக்கு இருக்கிற ஞானத்தை வச்சு நம்மளால் என்ன முடியும், கர்த்தரிடத்தை கேட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்யணும். அப்படியே சோர்ந்து போகாமல் இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 107:43. எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஆமீன். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஆமீன். இது எப்படின்னா, நம்ம ஞானம் நமக்குள்ளே இருக்குது, நம்ம கர்த்தர் கொடுத்த ஞானத்தை நம்ம வந்து அவர் இடத்துல கேட்டிருக்கோன்னா கர்த்தர் நம்மளுக்கு சில காரியங்களை வந்து உணர்த்துவார். நம்ம ஒரு தெரியாமல் நம்ம சில காரியங்கள் செய்கிறோம், தப்போ சரி ஏதோ ஒன்று செய்கிறோன்னா கர்த்தர் வந்து நமக்கு சில காரியங்களை வந்து உணர்த்துவார். அப்போ நம்ம என்ன பண்ணால் அதை உணரணும். கர்த்தர் வந்து இப்போ நேற்று அந்த பாஸ்டர் கூட சொன்னார், காலேஜ் நடக்கும்போது நான் என் ஞானத்தை குறித்து போகும்போது நான் நினச்சேன், நான் அந்த வசனம் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நான் வந்து ஒரு இடத்துல போகும்போது 2-3 வாட்டி தடங்களாச்சு. கர்த்தர் எனக்கு வந்து அப்போ உணர்த்துறாரு, ஆனால் நான் வந்து கேட்காம போயிட்டு ஒரு இடத்துல பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ நான் வந்து யோசிச்சுனே உட்காந்து இருக்கிறேன். நான் ஞானத்தை குறித்து பேசிக்கிறேன், இவர் சிந்தை ஞானம் இதே தான் நேற்று சொன்னார். அப்போ நான் நினச்சேன், இது அது ஒரு எனக்கு வந்து ஒரு இதுவாக இருந்தது, உணர்த்தின மாதிரி இருந்தது. அப்போது அவர் சொல்கிற மாதிரி கர்த்தர் வந்து சில காரியங்களே ஞானத்தின் மூலமாக நம்மளுக்கு உணர்த்துவார் நம்ம சிந்தையில். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்து காதிலே வாங்காமல் நம்ம ஒரு வழியாக போயிடுவோம். அப்போ போகும்போது அங்கே பிரச்சனைகளை தான் நம்ம சந்திப்போம். அப்படி இல்லாமல் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த கிருபையை அவர் நமக்கு உணர்த்து கொள்கிற எல்லா காரியங்களும் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அதன் வழியாக நடக்கணும். சங்கீதம் 111:10. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தியுண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். ஆமீன். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் நம்மளுடைய ஞானத்தின் ஆரம்பம். அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படலைன்னா நமக்கு வந்து எப்படி இருக்கா, நல்ல சிந்தனை இருக்காது. இந்த வார்த்தைக்கும் சரி, நம்ம கீழ்ப்படியாமல் நம்ம இஷ்டப்படி நம்ம வாழ்ந்தோன்னா கர்த்தர் வந்து நல்ல ஞானம் நம்மளுக்கு இருக்காது, நல்ல சிந்தனை இருக்காது. அதுவே நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியிலையும் அவருடைய கற்பனைகளையும் நம்ம கை கொள்கிற பிள்ளைகளாக இருந்தோன்னா நமக்கு வந்து நல்ல புத்தியை வந்து கர்த்தர் கொடுப்பாரு. அதன் மூலமா நம்ம எடுக்கிற நல்ல பெயர்களையோ நல்ல இதுவும் வந்து எப்படின்னா என்றென்றைக்கும் நம்ம மனதில் எப்படி இருக்குமா, நிலைத்து நிற்கும். நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், கூட ஞானத்தையும் போதகத்தையும். ஆமீன். கர்த்தருக்கு வந்து பயப்படணும். அவர் என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஞானத்துக்கு முதல் படி. அதுதான் நம்மளுடைய ஆரம்பம். அது இல்லாமல் நம்ம வந்து மூடுற மாதிரி நம்ம அவருடைய போதகத்தையோ அவருடைய வசனத்தையோ அவருக்கு கீழ்ப்படியாமல் நம்ம அசட்டை பண்ணனா கர்த்தர் வந்து நமக்குள்ளே இருக்கிற ஞானம் வந்து நல்ல சிந்தனை வந்து தராது. அது மாத்திரம் இல்லை, நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்,
பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆமீன். கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அவர் கொடுக்குற அறிவு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லவைகளை நற்புத்தியாக இருக்கும். அதில் வர சிந்தனைகளோ அதில் செய்கிற நம்ம அதன் மூலயமா நம்ம ஒரு காரியத்தை செய்துனா கர்த்தர் கொடுக்க ஞானம் அது எப்படி இருக்குன்னா நம்ம மனதில் ரொம்ப நாள் நிலைத்து நிற்கும். இதே நம்ம சொந்த புத்தியிலோ சொந்த ஞானத்திலோ நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோன்னா அது வந்து எப்பயுமே நல்லவைகளாக இருக்காது, நிலைத்து நிற்காது. கர்த்தரிடத்துல கேட்டு நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது அவர் கொடுக்குற அந்த கிருபை எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு நிலை நிறுந்து நம்மளோட இருக்கும். சங்கீதம் 119 100 பாருங்கள். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முந்தியோர்களை பார்க்கிலும் நாணமுள்ளவனாக இருக்கிறேன். ஆமீன். அவருடைய கட்டளையை நம்ம கை கொண்டு இந்த வேத வசனத்தை படித்து இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கொண்டனா நம்ம எப்படி இருப்போன்னா நிறைய காரியம் முதியோர்களுக்கு வந்து எப்படின்னா நிறைய காரியங்கள் தெரியும். அவங்க ரொம்ப வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அதை காட்டிலும் வந்து கர்த்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள விட நம்மளை வந்து ஞானமுள்ளவனாக இருக்க செய்வாராம். ஏன்னா முதியவர்கள் பொதுவாகவே நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியும், அவங்க ரொம்ப நாள் அனுபவம் உள்ளமாக இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வயதானவங்களாம் நம்மளாம் பைபிளை பார்த்து தான் சில விஷயத்தை கற்றுவாங்க. அவங்களாம் வந்து கேட்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கற்றுக்குவாங்க. ஊர்லலாம் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா வயசானவங்க சர்ச்சில் போய் உட்காருவாங்க, பைபிள் படிக்க தெரியலனாலும் அதை கேட்டு அதை வந்து மனசில் பதிவு வச்சுப்பாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த மாதிரி முதியோர்களை காட்டிலும் கர்த்தர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்கிற பிள்ளைகளாக இருந்தனா அதை காட்டிலும் அதிக ஞானத்தை கர்த்தர் வந்து நமக்கு கொடுப்பாரு. நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஆமீன். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஏன்னா கர்த்தரால் அன்றி வேறு ஒருவரால் நமக்கு ஞானத்தை தர முடியாது. கர்த்தர் தான் நமக்கு ஞானத்தை தருகிறாரு. அவர் கொடுக்குற அறிவும் புத்தியும் வந்து நம்ம மனதில் எப்பயுமே இருக்கும். அவர் கொடுக்குற எல்லா புத்தியும் அறிவும் ஞானமும் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லவைகளாக இருக்கும். நம்மளோட எப்பயுமே என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அந்த ஞானம் நம்ம ஒரு விஷயத்தை வந்து கேட்கும் போது அது வந்து நமக்கு உதவி செய்கிற ஞானமாக இருக்கும். நீதிமொழிகள் 3:13 பாருங்கள். ஞானத்தை கண்டறிகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஆமீன். ஞானத்தை கண்டறிகிற மனுஷன் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் வந்து பாக்கியவான். அப்போ அந்த பாக்கியவதியாக நம்ம வந்து இருக்கணும். ஞானத்தில் வந்து தேர்ந்தவர்களாக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த ஞானத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும்னா நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா அதை வந்து சம்பாதிக்கிறவர்களாக இருக்கணும். ஞானத்தை கர்த்தரிடத்துலேருந்து சம்பாதிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து எப்படி இருப்போன்னா ரொம்ப உயர்ந்த இடத்துல வந்து கர்த்தர் நம்மளை வைத்து நம்மளை வந்து புகழ்ச்சியுமாக ரொம்ப பெருமையோடு நம்மளை நடத்துவார். ஞானமாய் வந்து நம்ம பேசணும். நம்மளுக்கு ஞானம் இருந்தால் தான் ஒருத்தர் இடத்துல நம்ம பேசுகிறத கூட சில பேர் சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் யோசித்து பேசுப்பா, ஞாபகம் பேசுப்பா அப்படின்னு சில இடத்துல சொல்லுவாங்க. அது கூட எப்படி வரும்னா கர்த்தர் தான் கொடுப்பார் நமக்கு. நம்ம டக்குன்னு ஒரு வார்த்தைகளை விடாதபடி கர்த்தர் நம்ம ஞானத்தில் உணர்த்துவார். நீ மற்றவங்கள காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. சில வார்த்தைகளை வந்து கர்த்தர் வந்து நமக்கு உணர்த்துவார். அப்போ வந்து சாலமோனை எப்படி வந்து சாலமோன் வந்து கர்த்தரிடத்தில் ஞானத்தை பெற்று அநேக காரியங்களை வல்லவளாக இருந்தார். சாலமோன் வந்து எல்லாரும் வந்து அவருடைய ஞானத்தை எப்படின்னு கேட்குறதுக்கு வந்து எவ்வளோ ஜனங்கள் வந்தாங்களோ அந்த மாதிரி வந்து நம்மளும் ஞானத்தில் வந்து ரொம்ப கர்த்தரிடத்தில் வாங்கி அதில் தேர்ந்தவர்களாக நம்ம இருந்தோன்னா நம்மளை கூட நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அதை கண்டு அதன் மூலிமா கர்த்தரை வந்து அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து நம்மளுடைய வார்த்தைகளும் சரி நம்ம வாழ்க்கையிலும் சரி எல்லாவற்றிலும் வந்து கர்த்தரிடத்துலேருந்து கேட்டு நம்ம ஞானத்தை பெற்று பேசுகிறதோ சொல்லுகிறதோ எல்லாமே வந்து அவரிடத்துலேருந்து கேட்டு நம்ம பெற்றோன்னா அது வந்து நியாயமானவைகளாக நல்லவைகளாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.